யோபுவே, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை காணும்படிக்கு கர்த்தர் கிருபையின் மேகத்தை வர வைக்கிறார். கிருபையின் மேகத்தை வர வைக்கிறார். இந்த தண்டனையின் மேகம் யோபுவை கடந்து போனது, கிருபையின் மேகம் நின்றது. அதன் அடையாளம் தான் 42வது அதிகாரம். யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக் கொண்டார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. அது மாத்திரமா, அவன் பூரண வயதுள்ளவனாய் இருந்து 1 2 அல்ல 4 தலைமுறையை பார்த்தார். தண்டனையின் மேகம் விலகி கிருபையின் மேகம் நிற்கும். இந்த பகல் வேளையில் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிருபையின் மேகம் உங்கள் கூடாரத்தின் மேலே தங்குவதாக, 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 தங்குவதாக. அந்த கிருபையின் மேகம் தங்குவதாக. தலைமுறைகள் மேல, தலைமுறைகள் மேல இந்த கிருபையின் மேகம் தங்கி இருப்பதாக. யோபுவே,